வணக்கம் அன்பு நண்பர்களே. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு. தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தென் மாநிலங்களில் நிதி பங்கீடை வேணும்னே குறைக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போகப்படுது. இதை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று டெல்லியில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவகுமார், கேரள முதல்வர் பினராயி விஜயன், டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும், பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அதுதான் முக்கியமான ஒரு பேசுபொருள். இந்த பிரச்சாரம் தமிழகத்துக்கு புதுசு இல்லை. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னு பல முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவர் தமிழ்நாடு வந்த போதெல்லாம் அவர்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கும் நிறைய ஆதாரத்தோடு அவர் பதில் சொல்லியிருக்கார். ஆனாலும் திமுக இந்த பிரச்சாரத்தை விட்ட பாடே கிடையாது. அவங்களுடைய 2 பிரச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, பாஜக தமிழகத்துக்கு எதிரான மாநிலம். 2வது ஜிஎஸ்டி பணம் சரியாக கொடுக்கறதில்ல, ஜிஎஸ்டி சரியான முறை கிடையாது, ஜிஎஸ்டியை நீக்கணும். இதுதான் இதை 2021 அவங்க ஆட்சிக்கு வந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. திமுக இப்படி சொல்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாதுங்க. ஏன்னா திமுகவுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா பிரிவினைவாதம் தான். அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதைத்தான் சொல்லியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்ன அதே திமுக தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, தமிழகம் வளர்ந்த மாநிலம், வட மாநிலங்கள் எல்லாமே பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே எப்படி உண்மையாகும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்ததுன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு எல்லாமே பின்தங்கிய மாநிலமாக இருக்கணும், வட மாநிலங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொன்னது பொய்ன்னு அர்த்தம். திமுக சொன்னது பொய்ன்னு அர்த்தம். அந்த பொய்யை அவங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா, அதற்கு காரணம் பிரிவினைவாதம். ஏன்னா அவங்க அன்றைக்கே தனித்தமிழ்நாடு அப்படின்னு கோஷம் எழுப்புனாங்க. ஆனால் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அந்த தனித்தமிழ்நாடு கோஷம் கைவிடப்பட்டது. அதற்கான காரணம், அன்றைக்கி இந்திரா காந்தி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இரும்பு பெண்ணாக இருந்தாங்க, கண்டிப்பாக அதிதீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற பயத்தில் இந்த கோஷத்தை கைவிட்டாங்க. அது கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய கோஷத்துக்கு மக்கள்கிட்ட எந்த விதமான ஆதரவும் கிடையாது. மக்கள் எல்லாருமே நாங்கள்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க. அப்போது மக்கள் மனசில் அந்த பிரிவினை எண்ணத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்த வடக்கு தெற்கு பிரச்சாரம், ஆரியன் திராவிடன் அப்படிங்கிற அந்த தொடர் பிரச்சாரம், ஹிந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சாரம், சமஸ்கிருத மொழி எதிர்ப்பு பிரச்சாரம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மக்களை பிரிவினையை நோக்கி தள்ளுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான், தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி பாஜக தமிழகத்தில் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக தமிழகத்துக்கு எதிரான கட்சி, பாஜக தமிழர்களுக்கு விரோதமானது அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக திமுக இந்த வடக்கு தெற்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. நாங்கள்லாம் முன்னேறிய மாநிலங்கள், இந்தி பேசுகிறவன்லாம் பான் பராக் வாயன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், இங்கே பானிபூரி தான் விற்பானுங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சில் விஷம் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனசில் அந்த விஷம் ஏறணும். உங்களுக்கு இந்திக்காரனை கண்டா கோபம் வரணும், இந்திக்காரன் நம்மளுக்கு ஆகாதவன், நம்மளுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கணும். அந்த நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்கள் மனசுலேருந்து போகணும். அதற்காகத்தான் திமுக இத்தனை வருஷமாக பாடுபடுறாங்க. சரி, இந்த பிரச்சனையில் டெல்லியில் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் போராட்டத்தை முன்னெடுத்தது கர்நாடக மாநில காங்கிரஸ். ஏன் கர்நாடக மாநில காங்கிரஸ் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் திமுக ஏன் காரணம்னா, திமுக தன்னுடைய இந்த இலவசங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு சொல்லி அவங்க அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் அங்கே ஜெயித்தாங்க. அதிகபட்ச பொய்களை சொல்லி எப்படி திமுக இங்கே ஜெயிச்சதோ அதே மாதிரி அதிகபட்ச பொய்களை சொல்லி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை சொல்லி தான் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சது. இப்போது அந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது.
அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவைப்படுது. நிதி வந்து பற்றாக்குறை. அவங்க நிறைவேற்றலைன்னா காங்கிரஸ் மேலே பழி விழும். இப்போது 2024 தேர்தல் வரப்போகுது. அப்போ மக்கள்கிட்ட போய் பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடணும். இப்போ திமுக இங்கே பண்ணது இல்லையா? ஏதாவது நல்லது நடந்தால் அவங்க தான் காரணம். அதுவே ஏதாவது அவங்களால செய்ய முடியல, கெட்டது நடந்ததுன்னா உடனே வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அங்கே பழியை தூக்கி போட்டுருவாங்க இல்லைங்களா? அதே தான் கர்நாடக மாநில காங்கிரஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், வட மாநிலங்களில் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 2024 தேர்தல் மறுபடியும் மோடி தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வட மாநிலத்தில் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இப்போ ராமர் கோயில் வந்தாச்சு, 5 மாநில தேர்தலையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறபோது பாஜகவை அங்கே வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத அந்த இந்தி கூட்டணி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தி கூட்டணியும் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? தென் மாநிலங்கள். தென் மாநிலங்களில் வந்து பாஜக அந்தளவுக்கு வலிமையாக இல்லை. இப்போ தான் வந்து வளர்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து கட்சி வளர்க்குறதுக்கு போராடுறாங்க, தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்குறதுக்கு போராடுறாங்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க ஒரு 15% வாக்கு வங்கியிலேயே இருக்காங்க. கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலுமே இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாநில கட்சிகள் தான் வலுவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தென்னிந்திய சினாரியோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 மாநிலங்கள்லேயும் பாஜகவால் ஜெயிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் ஜெயிக்கும். அதிகபட்சம் போனால் இந்த 4 மாநிலத்திலையும் சேர்த்து ஒரு 5 முதல் 7 சீட்டு வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் கர்நாடகாவில் நிலைமை வேறு. கர்நாடகாவில் 2019 நடந்த எலெக்ஷனில் வந்து பாஜக க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க. 28க்கு 28 தொகுதியும் வந்து அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிலைமை மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போவும் நிலைமை மாறலை. வருகிற 2024 பொது தேர்தலிலும் கர்நாடகாவில் பாஜக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஜகவோட அங்கே குமாரசாமி கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம் அவங்க வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் போது பார்த்திங்கன்னா மும்முனை போட்டியாக இருந்தது. அதில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. அப்பவும் வந்து பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்தது. ஓகேங்களா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜகவும் குமாரசாமி கட்சியும் வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணியாக தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. பொதுவாகவே வட மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயும் மோடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில வாக்கு சதவீதம் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் உள்ளூர் பாஜக 30% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கேயே நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பாஜக 40% வாங்கும், 42% வாங்கும். அதற்கான அந்த காரணம் என்ன? எங்கிருந்து அந்த 12% ஓட்டு வந்தது அப்படின்னா மோடிக்குன்னு தனியாக விடக்கூடிய அந்த 12% ஓட்டு. சட்டமன்றத்தில் அவங்க பாஜகவை நம்புறதில்லை. ஆனால் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும், மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் மோடி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த 10 முதல் 12% வாக்குகள் அதிகமாக கிடைக்கிது. கிட்டத்தட்ட இதே சினாரியோ தான் கர்நாடகாலையும். 2019 தேர்தலும் இதற்கு உதாரணம். கர்நாடகாவில் பாஜகவுடைய வாக்கு வங்கி 36%. ஆனால் 2019 மக்களவை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 46% வாக்குகள் வாங்கி அவங்க க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க. எங்கிருந்து அந்த 10% அதிக வாக்குகள் வந்தது அப்படின்னா மோடிங்கிற ஃபேக்டர் தான். இப்போ அந்த ஃபேக்டரை வந்து இவங்க உடைச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மோடிங்கிற ஃபேக்டரை உடைச்சே ஆகணும். இப்போ இருக்கிற அவங்களுடைய வாக்கு வங்கியும் ப்ளஸ் மோடிக்கு கிடைக்கிற அந்த வாக்கு வங்கியும் சேர்ந்தது அப்படின்னா கர்நாடகாவில் பாஜகவோட வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்போது தென்னிந்திய மாநிலங்கள் மொத்தத்துலேயும் வந்து பாஜகவை கண்டிப்பாக தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற இந்தி கூட்டணி கர்நாடகாவில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பாஜக இருக்கிற போது அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க தான் அதிகபட்ச இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஆந்திராவும் தெலுங்கானாவும் அதே மாதிரி தான். ஆனால் கர்நாடகா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிதி பங்கீடு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. கர்நாடக மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, பாஜக வந்து இங்கே ஆட்சியில் இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டி நிதியில் வந்து கை வைக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அங்கே இருக்கிற எல்லா பேப்பர்லேயும் முதல் பக்கமாக விளம்பரம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராக.
நிறைய நம்பர்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்று வந்து டெல்லியில் ஆர்ப்பாட்டம், சித்தாராமையா, டிகே சிவகுமார் இவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய, தமிழ்நாட்டுடைய இந்த பிரச்சாரத்தில் வந்து உண்மை இருக்கா? உண்மையிலேயே வந்து பாஜக ஆட்சியில் தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறதா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் வந்து நிதியே கொடுக்காம பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதிகள் அள்ளி கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம அந்த நிதி பகிர்வு எப்படி நடக்குது, எதனால் வந்து தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா நம்மளுக்கெல்லாம் வந்து கம்மியாக நிதி கிடைக்கிது, என்ன காரணத்துக்காக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக நிதி கிடைக்கிது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் காங்கிரஸுடைய இந்த பிரச்சாரத்தை பற்றின முடிவுக்கு நீங்கள் வர முடியும். அடுத்த வீடியோவில் அதை பற்றின ஒரு தெளிவான புள்ளி விவரங்களோட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ பாஜக ஆட்சி காலத்தில் எப்படி இருக்குது, கர்நாடகா காங்கிரஸுடைய, திமுகவுடைய இந்த பிரச்சாரம் ஏன் பிரிவினைவாத பிரச்சாரம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே காரண காரியங்களோடு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். அதை பார்த்து தயவுசெய்து முடிவுக்கு வாங்க. நன்றி.